அக்டோபர் 6, 2025 தினசந்தி தலைப்புச் செய்திகள். நகரம் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். பல்லாவரத்தில் டாஸ்மாக் கடைகளை அகற்றக் கோரி பொது மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பல்லாவரம் தாசில்தார் நெடுராஜன், டாஸ்மாக் கிழங்கு மேலாளர் அப்துல் ரஷீத் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்திய போது எடுத்த படம். வண்டலூர் குடுவாஞ்சேரியில் நாட்டு வெடிகுண்டு வீசி இளநீர் வியாபாரிக்கு வெட்டு, 4 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. செங்கல்பட்டு அருகே கட்டுமான பணியின் போது 2 ஐம்பொன் சிலைகள் கண்டெடுப்பு, தொல்லியல் துறையினர் நேரில் வந்து ஆராய்ச்சி செய்ய கிராம மக்கள் கோரிக்கை. குன்றத்தூர் ஆன்லைனில் திருமுடிவாக்கம் பெயர் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருந்தாலும் குன்றத்தூர் போலீஸ் நிலையத்திலேயே வழக்குகள் பதிவு, 2ஆக பிரித்தும் பயனில்லை என போலீசார் அதிருப்தி. வண்டலூர் மலை நகரில் சரக்கு வேனில் மாடுகளை திருடிய கும்பல் போலீசார் 10 கிலோமீட்டர் துரத்தி சென்று ஒருவரை கைது செய்தனர். வண்டலூர் சிங்கபெருமாள் கோவில் அருகே கடித்த பாம்புடன் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வரப்பட்ட விவசாயி. ஆலந்தூர் குழந்தைகளை மிரட்டியதை தட்டி கேட்டதால் ஆத்திரம், இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடக்க முயன்ற ரவுடிக்கு தர்ம அடி. செங்கல்பட்டு குன்றத்தூரில் பலத்த மழை. தாம்பரம் சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்பியதால் பெருங்களத்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். சென்னை கரூர் துயர சம்பவத்தை காரணம் காட்டி அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி மறுப்பதா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சென்னை நடிகை சொர்ணமாலியா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல், மர்ம ஆசாமிக்கு வலை வீச்சு. சென்னை தீபாவளியையொட்டி தமிழகம் முழுவதும் 4390 பட்டாசு கடைகளுக்கு அனுமதி. மும்பை மராட்டியத்துக்கு சுற்றுலா வந்தவர்கள் கடலில் மூழ்கி மாயமான, மேலும் 4 பேர் பிணமாக மீட்பு. போபால் பூதாகரமாகும் இருமல் மருந்து விவகாரம். மத்திய பிரதேசத்தில் குழந்தைகளின் சாவு 14ஆக உயர்வு, மருந்தை பரிந்துரை செய்த டாக்டர் கைது.